வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். இந்தியா ஆஸ்திரேலியா இரண்டாவது செமிஃபைனல். உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா 328 அப்படின்னு ஒரு டார்கெட் அடிச்சிருக்காங்க. 329 அடிச்சா வின். எல்லாருமே இந்தியா வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல ஏற்கனவே ஸ்மித் அடிச்ச செஞ்சுரி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பக்கத்துல தோனியாவது ரஹானேவாது இனிமே ஒரு செஞ்சுரி அடிப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆவலோட எல்லாருமே மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு செஞ்சுரி அடிக்கிறாங்களோ இல்லையோ, வெயில் செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வெயில் பாத்தீங்க அப்படின்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸ்ல 37 டிகிரி செல்சியஸ் தாண்டி இப்பதான் வெயில் காலம் தொடக்கம். ஆனா அந்த வெயில் காலம் தொடக்கத்திலேயே இவ்வளவு ஒரு வெயில் இருக்கு அப்படிங்கிறது மிக ஒரு கொடுமையான விஷயம். எல்லாராலையும் தாங்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இப்பொழுதே அதிகமா இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில நாம பேச இருக்கிறோம். இந்த உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா பல விஷயங்களை நம்ம இருக்கக்கூடிய அடுத்த பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்காக சொல்றதுக்காக அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் டாக்டர் எழிலன். வணக்கம் டாக்டர். வணக்கம். பேசிக்கா இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவே இவ்வளவு ஒரு வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலை எவ்வளவு தூரம் மோசமாக நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம் இது ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா விண்டர்ஸ் பிகம் மோர் கோல்ட், சம்மர் பிகம் மோர் ஹாட். அதாவது வெப்பநிலை மிகுந்த ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் வரும் காலத்தில். அதே மாதிரி குளிர்காலத்தில் குளிர் தன்மை மிகுந்த அதிகமா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது இந்த உஷ்ணநிலையோட உச்சகட்டத்தில் ரெண்டு சைடும் போறனால எல்லா விதத்திலும் பாதிப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு விவசாயம் பாதிப்பாகுது, நீர்த்தேக்கம் பாதிப்பாகுது, மரங்களை பாதுகாக்கிற விஷயத்தை நம்ம நிறுத்திட்டோம். நம்ம சென்னையில கடற்கரை இருந்தா கூட கடற்கரையோட பாதுகாப்பு கூட இல்லாத அளவுக்கு நம்ம இன்டோர் பொல்யூஷன், சுற்றுச்சூழலை பாதிக்கிற அளவுக்கு அவுட்டோர் பொல்யூஷன், அதுவும் இல்லாம நம்ம என்ன பண்றோம், எல்லாமே ஓவர் கிரௌடிங் ஆயிட்டோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுனாலதான் இந்த வெப்பநிலை மிகுதிக்கு ஒரு வெளிப்பாடு. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் டாக்டர் எழிலன். டாக்டர் சொன்னதுல ஒரு மிக முக்கியமான ஒன்று, சுகத்துல நம்ம எவ்வளவு தூரம் 100% பால் எவ்வளவு போர்ஸ் ஆயிடுறோமோ அதே அளவு பால் நமக்கே திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இயற்கை எந்த அளவு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கறதா இந்த விஷயத்துல நாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். டாக்டர் சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னும் பாதிக்கப்பட்ட அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம கிட்ட இது சம்பந்தப்பட்ட இந்த வெயிலினுடைய தாக்கத்தை பத்தி பேசுறாங்க. முதல்ல திருச்சியிலிருந்து சுப்பிரமணியம் அவர் தன்னுடைய கருத்தாக என்ன பதிவு செய்திருக்கிறார் பார்க்கலாம். ஆனா காவிரி ஆறு ஓடும் ஏரியாவிலேயே வெயில் காலம் அதிகமா இருக்கு. தண்ணியும் அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. வறட்சியான பகுதியை ஏற்படுது. இந்த ஸ்டார்டிங்ல கோடை வெப்பத்தையே எங்களால் தாங்க முடியல. இன்னும் வருங்காலத்தை எப்படி தாங்க போறோங்கிறது எங்களால் புரிய முடியல. கூல்ட்ரிங்க்ஸும் சர்பத்தும் தண்ணியும் வாங்கி சாப்பிட்டு குளுமையாக்கிட்டு இருக்க உடம்ப, ஆனா சூடு குறையாது. அந்த லெவல்ல இருந்துட்டு ரொம்ப பார்க்கும்போது பார்த்தா தமிழ்நாடு ரொம்ப சீக்கிரம் கீழே போயிருப்போம் தெரியுது. தண்ணீர் மட்டும் அடிமட்டத்துக்கு போயிருப்போம். திருச்சி பகுதி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. இந்த நிலையில அந்த வெயில நாம என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நாம செய்யணும் அப்படிங்கறக்காக பேசி இருக்கிறோம். தொடர்ந்து யோகா ஆசிரியர் விஜயகுமார் திருச்சியிலிருந்தும், அதை தொடர்ந்து டாக்டர் கமல் தன்னுடைய கருத்தை என்ன பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். 12 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்லயே போக முடியல. ஒரே காணல் நீரா இருக்கு, ஒரே வெப்பம். அவ்வளவு தூரம் நாக்கு வறட்சி ஏற்படுது. இந்த வெயில்ல கொஞ்ச நேரம் நாங்க 2 வீலர்ல போனாவே எங்களுக்கு ஃபுல்லா எங்களோட எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆயிடுது. ஆக நாங்க குளிர்ச்சியா இருக்கும் பொழுது எங்களுக்கு இயல்பாவே என்ன தோணுது அப்படின்னா, நீர்மோர், இந்த இளநீர் சாப்பிடுறது, நொங்கு சாப்பிடுறது, தர்பூசணி ஜூஸ் சாப்பிடுறது, முலாம்பழம் ஜூஸ் சாப்பிடுறது, இந்த மாதிரி எங்களுக்கு அந்த வறட்சினால இதெல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியா இருக்கு. இதனால நாங்க உடம்ப இந்த வெயில் தாக்கத்துல இருந்து நாங்க காப்பாத்திக்கிறோம். நீர் சத்து நம்ம உடம்புல இருந்து அதிகமா வெளியேற ஆரம்பிச்சிடும். வேர்வை மூலமா நிறைய நீர் சத்துக்கள் வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ரெப்ளிஷ் பண்ணணும் நம்ம உடம்புக்கு. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகப்படியான நீர் நம்ம எடுத்துக்கணும். குடிக்கிற தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு நிறைய நம்ம தண்ணி இந்த நேரத்தில் குடிச்சுக்கணும். 3 to 4 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்கணும். சிறுநீரக பாதிப்பு இல்லாதவங்க இதை கண்டிப்பா செய்யணும். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பசிகள் அதிகமா வராது. சோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த நேரத்துல பல வகைகள் நிறைய கொடுக்கலாம். ஆப்பிள், மாதுளம்பழம், பப்பாளி பழம், எந்த வகை பழங்களையுமே கொடுக்கலாம். அது மாதிரி அதுல ஃப்ரூட் சாலட்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இன்னொன்னு வெள்ளரி பழம், நுங்கு, இதெல்லாம் இந்த நேரத்துல அதிகமா நம்ம சேர்த்துட்டு வரனால அதுல பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கு, ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல நமக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீர் காய்கறிகள் அப்படின்னு இருக்கு. அந்த நீர் காய்கறிகள் நம்ம உடம்புல உள்ள நீர் சத்துக்களை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னா நீர் சத்துக்கள் அதிகமா இருக்கும். இந்த காய்கறிகளை நம்ம
சாப்பாடுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம உடம்புல நீர் சத்துக்கள் குறையாம இந்த கோடை காலத்துல நமக்கு நிறைய பலன்கள் தரும். ஒட்டுமொத்தமாக வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறது. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறதா. ஏன்னா ஒண்ணு இதுல ரெண்டு விஷயம், ஒண்ணு டெம்பரரியா என்ன பண்றது அப்படிங்கறது ஒண்ணு, இன்னொன்னு பெர்மனண்டா என்ன பண்ணலாம், என்ன பண்ணா எதிர்காலத்துல இது போன்ற ஒரு வெயிலின் தாக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். டாக்டர் எழிலன், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்றவங்க, இன்னொன்னு பெரிய குழந்தைகள் சொல்லலாம், முதியவர்கள், அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிக அளவில் இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், எப்படி அதுல இருந்து அவங்க மீளலாம்? நீங்க இயற்கையா பாத்தீங்கன்னா நமக்கு உஷ்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கும் உஷ்ணத்தை உள்வாங்கிறதுக்கும் நம்ம பாடியில நிறைய மெக்கானிசம்ஸ் நடக்கும். யூஸ்வலா நம்ம வேர்வை உற்பத்தி ஆகுறது எல்லாமே உடம்புல இருக்க உஷ்ணத்தை வெளியே தள்ளுறது. வாய் வழியாக, சுவாச கழ வழியாக, யூரின் வழியாக, சிறுநீரகம் வழியாக, கழிவு வழியாக நம்ம உடம்புல நீர்த்தன்மையை வெளியகற்றி வெப்பத்தை அகற்றி நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணும். சராசரியா பாத்தீங்கன்னா நம்மலாம் வார்ம் பிளட்டட் அனிமல் சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம பாடி 37 டிகிரி செல்சியஸ் நம்ம பாடி மெயின்டைன் ஆகும். இந்த 37 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகிறதுக்காக பாடி மெக்கானிசம் பண்ணும். இப்ப ஒரு உஷ்டமான வெப்பநிலையை ஒரு இந்த குழந்தைங்களுக்கும் இந்த முதியோருக்கும் நம்ம கொடுக்கும் போது அந்த 37 டிகிரில இருந்து உடம்பு 38-40 டிகிரி ரீச் ஆகும்போது வேர்வை உற்பத்தி பண்ணி வெளியே தள்ளும் உஷ்டத்தை. ஆனா குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் வேர்வை அணுக்கள், அதாவது வேர்வை கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ் சொல்றோம்ல, அது உற்பத்தி ஆகிற தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு. தோல்ல குழந்தைங்க உருவாவல, இவங்களுக்கு முதிர்ச்சி ஆயிடுச்சு. சோ அதனால ஹீட்டை வெளியே தள்ள முடியாது. அதே நேரத்தில் குழந்தைங்களும் முதியோர்களும் தண்ணியை அருந்துற விஷயம் ரொம்ப ரொம்ப குறைவு. குழந்தைக்கு தாகத்தில் இருக்கிறது கூட அது அறியாது. முதியவர்களுக்கு போய் தண்ணியை பருந்தணும்னு தெரியாது. அவங்க மூளை தர்ஸ்ட் ரிசெப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நடுத்தர வயதோ இளைஞர்கள் வயதோ டக்கு டக்குன்னு போய் நீரை குடிக்கிறதுக்கு மொபிலிட்டியான விஷயங்கள் நடக்காது. சோ வெப்பநிலை ஏற 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 பல உறுப்புகள் பாதிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் உறுப்பு பாதிப்பாகிறதா நீர்த்தன்மை கம்மியா போற சிறுநீரகம் பாதிப்பாகிறது ஒண்ணு விஷயம். தோள்கள் பிரச்சனை, மூளைக்கு போற நீர்த்தன்மை கம்மியாகணும்னு மூளை தன்மை, அதாவது குழந்தைகளுக்கு மெமரி டிஸ்டர்பன்சஸ், முதியோர்களுக்கு ஏற்கனவே டெலிரியம் சொல்லுவோம், அதாவது ஒரு கன்ஃபியூஷன் மோட்ல போற விஷயங்கள் இருக்கும். சராசரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்போம். உன்னால ஒரு கடைக்கு போறோம், ஒரு கல்யாண சச்சரவு போறோம், ஒரு இறப்பு வீட்டுக்கு போறோம், இல்ல ஒரு கோயிலுக்கு போறோம், போயிட்டு வந்தபோது அப்படியே வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க மாதிரி எக்ஸாஸ்டா டயர்டா படுத்துருவாங்க. எதனால அப்படி டயர்டா படுத்தாங்க அவங்களுக்கே அறிய முடியாது. அவங்கள தொட்டு பார்த்தா உடம்பு சூடா இருக்கும். பிறகு அவங்க கிட்ட கேட்பாங்க, அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கடற்கரை மருத்துவமனைக்கு கூட்டு போற காட்சிகள் நிறைய இருக்கும். இது ஒண்ணு இல்ல, அவங்க முதல் விஷயம் வெயில்ல போக கூடாது. அதான் அடிப்படை. முதல் 37 டிகிரி செல்சியஸ் பாடி மெயின்டைன் பண்ணோம். நீங்க வெளியில ஒரு 41 டிகிரி செல்சியஸ், 42, 43 ஏற செல்சியஸ் வெளியில போக கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் தண்ணி அருந்துறது. அவங்களுக்கு தாகம் இருக்கோ இல்லையோ, சராசரியாக மனுஷனை பாத்தீங்கன்னா வயதானவங்க 3 லிட்டர் தண்ணி, குழந்தைங்க 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் தண்ணி அருந்துறத வச்சுக்கணும். பெற்றோர்கள் கவனிக்கிறவங்க, அவங்களை பாதுகாக்கிறவங்க, பிள்ளைகளோ பெற்றோர்களோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு அளவே வச்சுக்கலாம். எவ்வளவு தண்ணி குடிக்கிறவங்க, கரெக்டா தண்ணி எடுத்து குடிக்கிறாங்களா, இல்ல 1 ஹவருக்கு 1 ஹவர் நம்ம 2 டம்ளர் தண்ணி கொடுத்துட்டே இருப்போம்னு இந்த வெப்பநிலையில இருக்கும். இன்னொரு ஏழை ஏழை மக்கள், பணக்காரர்கள் ஒன்னும் பிரச்சனை, குளிர்பான பெட்டி இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஏழை ஏழை மக்கள் பாத்தீங்கன்னா வெயிலோட வெப்பத்தை டைரக்ட் தாக்கத்துல இருப்பாங்க. சில பேர் வீட்டுல ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ஸ் வெயில் பட்டு தரையே படுக்க முடியாது, அவ்வளவு சூடா இருக்கும். அவங்கள இருக்க வயதானவங்களும் குழந்தைங்களும் எங்க போய் அவங்க குளிர்ச்சி அடையணும்னா வெறும் தண்ணி அருந்துறது மூலம் மட்டும் தான் அவங்க குளிர்ச்சி அடைய வைக்க முடியும். சென்னையில நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையிலே நிறைய வீடுகள் இந்த வாடகைக்கு விடுறதுனால ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட வீடுகளா நிறைய இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இந்த எல்லாருமே தண்ணீர் அருந்தணும் அப்படிங்கிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள், வேலைக்கு போற பெண்கள் எல்லாருமே வெளியில போறவங்க பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தண்ணீர் குடிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரு சில சிரமங்கள் இருக்குங்கிறதுக்காகவே. அதனாலேயே கண்டிப்பா உடல் உபாதைகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பற்றி எல்லாம் இன்னும் பேச காத்திருக்கிறோம். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. கோடை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, ஆனாலும் கூட வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அக்னி நட்சத்திரத்துல எப்படி இருக்குமோ, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பயத்தை தற்பொழுதே ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறதா. சோ அதுக்காக தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் இப்பவே அந்த வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது அதை பற்றி பேசுகிறோம். நாம என்னென்ன விஷயங்கள்ல பிரிகாஷனா என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கணும், குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காக என்னென்ன செய்யணும் நாம அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம பேசிட்டு இருக்கிறோம். டாக்டர் எழிலன் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில நெல்லையிலிருந்து சமூக ஆர்வலர் சொக்கலிங்கம் அவர்கள் தன்னுடைய கருத்தாக இந்த வெயிலின் தாக்கம் பற்றி பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறத நிப்பாட்டிட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இளநீர், எலுமிச்சம்பழம், இது மாதிரி சாறுகளை எடுத்து குடிக்கிறதுனால நம்ம அந்த வெப்பத்தில இருந்து நம்ம தணிக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியமா இருக்கும்.
அது போக எல்லா பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு வந்து சன்சைடு இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் வந்து வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. அது அந்த எந்த நேரமும் அந்த தண்ணியை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தண்ணி வந்து வருது, அதில் பஸ் ஸ்டாப்புக்கு வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சின்ன எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். அதை வந்து தமிழ்நாடு அரசு நம்ம எல்லா கிராமங்கள் எல்லா நகரங்கள்லையும் பஸ் ஸ்டாப்பில் அமைச்சாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் சொன்ன கருத்தை கேட்டிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய நேயர்கள். இந்த நிகழ்ச்சி இந்த நிலையில டாக்டர் எழிலன், பொதுவா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், ஏன்னா வெயில் கண்டிப்பா அதிகமாகும் போது அதனால வேற என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுது, அது பத்தி விவரங்களை சொல்லுங்க. 2 விஷயம். இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம வைரஸ் கிருமிகள் நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டாவது பாக்டீரியல் கிருமிகள் எடுத்துக்கலாம். வைரஸ் கிருமிகள் எடுத்துக்கலாம், இந்த வெப்பநிலையில வந்து அதிகமா பரவுது அம்மை, அதாவது சிக்கன் பாக்ஸ் சொல்ல சின்ன அம்மை சொல்றேன், நிறைய பரவலா இருக்கு, நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்கு வெயில் காலத்துல. ஏன்னா அந்த வெப்பநிலையை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த வைரஸ் இருக்கனால அதை பரவத்துக்கான தன்மை உடையது. இப்ப வந்து அம்மைக்கு குழந்தைங்களுக்கு இப்ப வந்து தடுப்பூசிகள் வந்துருச்சு. பெரியவங்களுக்கு தடுப்பூசி போடாதவங்களும் இந்த வெப்பநிலையை பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே சின்ன வயசு சிறு வயதில் அவங்களுக்கு சின்ன அம்மா வராம இருந்தா தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. எஸ்பெஷலி சக்கரை நோயாளிகள், நோய் எதிர்ப்பு கம்மியானவங்க, அவங்களாம் வந்து ரொம்ப சிவியரான பாதிப்பு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களாம் தடுப்பூசி போடுறது நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன், வயிற்றுப்போக்கு நோய்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஹீட் சென்சிட்டிவ் வைரஸ் இருக்கு, அதாவது ஹீட் ஸ்டேபிள் வைரஸ், அதாவது வெப்பநிலையை தாங்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் டாக்ஸின் மாதிரி உற்பத்தி பண்ணி அதை நஞ்சு உற்பத்தி பண்ணி உணவுலயே இருக்கும். அதை வந்து வெளியில உணவு சாப்பிட்ற பழக்க வழக்கம் நிறைய. இப்ப நீர் தண்ணிக்காக வெளியே குடிக்கிறவரும் பொது சுகாதாரம் கடைப்பிடிக்காத காரணத்தினால நிறைய வயிற்றுப்போக்கு நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குளிர்பான பெட்டிகள், அதாவது ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி, வெப்பநிலை கண்ட்ரில ரெஃப்ரிஜரேட்டர்ஸே இருக்கக்கூடாதுன்னு. ரெஃப்ரிஜரேட்டர் எதுக்குன்னா கோல்ட் ஸ்டோரேஜுக்கு தான் தேவை. ஏன்னா பனி வந்து 6 மாசம் இருக்கிற நாடுகளை வந்து ரெஃப்ரிஜரேஷன் ரொம்ப ரொம்ப தேவையா இருந்தது. நம்ம நாட்டுல தான் உற்பத்தி பண்ணி அப்பப்பே உட்கொள்றது தான் ரொம்ப 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 முக்கியம். என்ன சொல்றாங்கன்னா 2 மணி நேரம் நீங்க வந்து உணவு வந்து ரெஃப்ரிஜரேஷன் மேல வச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு கிருமி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், 1 நாள் 3 நாள் 5 நாள் ஒரு வாரத்துக்கான தேவையான காய்கறி வச்சு ஸ்டாக் பண்ணி புளிக்குழம்புனா 2-3 நாள் அதுக்கு வேற பெருமையா வந்து நேத்து வச்சு மீன் குழம்பு வச்சு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, இன்ஃபேக்ட் அது மாதிரி இருக்கு. அது மாதிரி 2 மணி நேரம் நீங்க ரெஃப்ரிஜரேஷன். ஏன்னா ஒரு தடவையும் நீங்க குளிர்பான பெட்டி ஓபன் பண்ணி திறக்கும் போது காத்து உள்ள போய் இன்ஃபெக்ட் ஆகிற வர தன்மை இருக்கு. யாருமே அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்றது இல்ல. கோல்ட் ஸ்டோரேஜ் 4 to 8 டிகிரி எப்பனா நீ ஃப்ரிட்ஜை திறக்காம இருக்கும் போது அது மெயின்டைன் ஆகும். ஒரு தடவை நீங்க டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜுக்காக 10 தடவை ஓபன் பண்ணிட்டு இருப்போம். ஃப்ரிட்ஜ தண்ணி குடிக்கிறது 3 தடவை, சாமான் எடுக்கிறது 3 தடவை, அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. வெளியில உணவு ஒரு 1 hour இல்ல 2 hour மேல இருந்ததுன்னா இந்த வைரஸ் கிருமிகள் 15 அதுல நஞ்சை உற்பத்தி பண்ணி அது சாப்பிட்ட வயிற்றுப்போக்கு நோய்கள் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் வெளியில இருந்தா பொது சுகாதாரம் கடைபிடிச்சு அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா திருப்பியும் ஒரு சர்வே பண்ணி எங்கெல்லாம் பொது சுகாதாரம் அடிமையா கடைபிடிக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெப்படைட்டிஸ் கிருமிகளும், ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ போன்ற வயிற்றுப்போக்கான கிருமிகள், அதனால வர மஞ்சள் காமால வர கிருமிகள் தன்மையும் இந்த வெப்பநிலையில வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அடிப்படை குடிக்கிற தண்ணி மிகவும் ஆரோக்கியமா இருக்கணும். கை கழுவுற பழக்கம் ரொம்ப ரொம்ப, கையும் காலும் கழுவுற பழக்கம் ரொம்ப ரொம்ப அடிப்படையா தேவை. முழுமையா இந்த குளிர்பான பெட்டி ரெஃப்ரிஜரேஷன் கான்செப்ட் வந்து பயன்படுத்துறதை தவிர்க்கணும். நம்ம பாரம்பரிய இயற்கையில பாத்தீங்கன்னா பானை வச்சிருப்பாங்க, பானையை ஒரு நாள் தான் பயன்படுத்துவாங்க, திருப்பி பானை தண்ணி ஊற்றுவாங்க, கழுவி வச்சிருப்பாங்க. விளையிற காய்கறியில உணவு சாப்பிடுவாங்க, அன்னையோட முடிச்சுப்பாங்க. சோ அந்த மாதிரி பழம்படி நம்ம பாரம்பரிய தமிழ் வாழ்க்கையில பண்ற மாதிரி அன்னன்னைக்கு உணவுகளை அன்னன்னைக்கு சமைச்சு அன்னன்னைக்கு சாப்பிடுற பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். டாக்டர் குறிப்பிட்டது போல அந்த வெயில் தானே, இது என்ன இருக்கு இந்த வெயில நாங்க இதை விட வெயில் எல்லாம் பாத்துருக்கோமப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயில் எல்லாம் போவாங்க. சோ அதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அதுல வைரஸ் தாக்குதல்கள் கொஞ்சம் அதிகமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊசி போட்டுக்கிறோம் அப்படிங்கறதுனால இல்ல, பட் இந்த வெயிலினுடைய தாக்கம் இன்னும் கடுமையா இருக்குங்கிறதுனால அந்த பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையத்துல பாளையங்கோட்டையில இருந்து மணி அப்படிங்கிறவர் தன்னுடைய கருத்தை என்ன சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம். இப்பவுமே வெயிலுடைய அந்த தாக்கம் பயங்கரமா இருக்கு. ரொம்ப கடுமையான வெயிலுக்குள்ள நம்ம போக போறோம் போல தோணுது. சூரியனுடைய வெப்பம் இன்னும் அதிகமா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து தண்ணி தட்டுப்பாடுங்கிறது இப்பவுமே வந்துட்டு, இப்பவே தண்ணி தட்டுப்பாடு நிறைய இடங்கள்ல 75% ஜனங்களுக்கு தண்ணி கிடைக்கல. பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், குறிப்பா வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்காக என்ன மாதிரியான ஒரு சில டிப்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லது. அந்த கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது அந்த குழந்தைனால சொல்ல தெரியாது. பட் அந்த குழந்தைகளுக்கு நாம என்ன பண்ணணும், குழந்தைங்க என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கறதுக்கான ஒரு குழந்தைகள் நான் மருத்துவர் சொல்றாரு, கேட்கலாம். குழந்தைகளுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா டயரியா டிசீஸ், சம்மர் டயரியான்னு சொல்லுவோம். ஸோ பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் உயிரோட இருக்கும். அதனால வாட்டர் கண்டாமினேஷனால அவங்களுக்கு வந்து இந்த டயரியல் டிசீசஸ்லாம் வரலாம்.
ஸோ அது போக இந்த அம்மை நோய்கள்லாம் இந்த டைம் தான் அதிகமாக பரவும். பாவம் பசங்கள்லாம் எக்ஸாமுக்கு போக வேண்டிய நேரமா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அம்மம் போட்டுட்டு இருக்கோம். லைக் சிக்கன் பாக்ஸ் வரலாம், இல்லாட்டு தட்டம்மை வரலாம். ஸோ அதையும் நம்ம தடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் தடுப்பூசி இருக்கு, கரெக்டா எல்லாம் போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்ட சொல்லணும். இந்த இடத்துல டாக்டர் எழிலன், இப்ப நிறைய பேர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க வண்டியில டூ வீலர்ல போறவங்க எல்லாம் ஏத்தாப்புல வரவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போயிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த வெயிலினுடைய தாக்கம் முத படுறது அந்த ஸ்கின் அப்படிங்கிறது. சோ தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேற எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதுல இருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கலாம்? நீங்க பாத்தீங்கன்னா வெயில்னால நீங்க தோல் பாத்தீங்கன்னா சன்பர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப காமன். நிறைய பேருக்கு வந்து சூரிய வெளிச்சத்தினால சன்பர்ன்ஸ் இருக்கும். இயற்கையாவே பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து கருப்பு நிறம் வந்து இந்த வெப்பநிலையினாலதான் கருப்பு நிறம். நம்ம கருப்பு நிறம் ஒரு பாதுகாப்பு. நீங்க பாத்தீங்கன்னா சன்பர்ன்ஸ் முக்காவாசி யார் தாக்கம் வெள்ளை நிற உணவு தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது முதல் ஒன். ரெண்டு வந்து சில ஸ்கின் ஹீட் பர்ன்ஸ்னால வர இருக்கிற விஷயங்கள் நிறைய வரும். இன்னொன்னு அல்ட்ராவயலட் ரேஸ் யூஸ்வலா வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பா இருந்தானா அதுக்கு ப்ரொடெக்ஷன் லேயர்லாம் இருந்தது. ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்ப நம்ம சுற்றுச்சூழல் மாசை நம்ம பாதிப்பாயிட்டு ஓசோன் லேயர்லாம் நம்ம டைல்யூட் பண்ணிட்டோம், அதுல ஹோல்ட் பண்ண வச்சிருக்கோம். இந்த அல்ட்ராவயலட் ரேஸ் தொடர்ச்சிப்படுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. தோல்ல வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது பிற்காலத்துல வந்து புற்றுநோய்களாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற விஷயங்களும் வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம பாதுகாப்பு வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஸ்கிரீன்ஸ் போடலாம். லைட் வேர் பாத்தீங்கன்னா லைட் வேர் நான் சொல்றது காட்டன் க்ளோத்ஸ் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி லைட் வேர், லைட் கலர் ஷர்ட்ஸ், லைட் கலர் வேர் பண்றது பெட்டர். கருப்பு நிறங்கள் போட்டீங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணி உடம்புக்கு தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஒயிட் ஆர் கலர் லைட் கலர் சாப்பிட்டா ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஹீட்டை உள்ள அழுக்காம இருக்கணும் விஷயம். இது நடந்தாலும் கூட நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, நீங்க நினைக்கிறீங்க 12 மணி வெயில் தான் உச்ச வெயில்ன்றீங்க. 12 மணி வெயில் உச்ச வெயில் கிடையாது. 2:30ல இருந்து 3 வரைக்கும் தான் உச்ச வெயில். பூமியோட நம்ம வந்து ஈக்குவேட்டர்ல இருக்கோம். சூரிய வெளிச்சம் மேக்ஸிமம் பாயிண்ட்ல ஹீட் கொடுக்கறது வந்து 12 மணி கிடையாது, 2:30ல இருந்து 3 தான். நம்ம வீட்டுல இருந்து தம்பிங்க கிரிக்கெட் ஏப்ரல் ஹாலிடேஸ்ல வந்து தம்பிங்க மட்டை எடுக்க போவாங்கன்னா 3:30 மணிக்கு கிளம்புவாங்க. தயவுசெய்து ஒரு 1 hour இல்ல 1.5 hours 1.5 மணி நேரம் நீங்க தள்ளி போய் விளையாடுறது நல்லது. பிளஸ் ஷாப்பிங் தான் எல்லாரும் 3:30 மணிக்கு டிராபிக் கம்மியா இருக்குமே, எல்லாம் உச்ச வெயில கிளம்புவாங்க. 12 மணி வெயில போனா 3:30 மணிக்கு கிளம்புவாங்க. அந்த நேரத்தை தவிர்க்கிறது நல்லதா முடியும். ரெண்டாவது நீங்க வந்து கார்பனேட்டட் வாட்டர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பிவரேஜஸ் அப்படின்னு சொல்ற பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே ஒரு நேயர் கூட அருமையா சொன்னாரு, இயற்கை ஆர்வலர் கூட அருமையா சொன்னாரு, நமக்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நமக்கு உகந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. பதநீர் இருக்கு, இளநீர் இருக்கு, அப்புறம் பழச்சாறுகள் இருக்கு. எல்லாமே நீங்க வீட்லயே வாங்கி அருந்துறது நல்லது நான் நினைக்கிறேன். வெளியில உற்பத்தி பண்ணி கிருமி வரதுக்கு பதிலாக வீட்லயே நீங்க பழம் செஞ்சு சாப்பிடுறது நல்லதா விஷயம். இன்னும் என்னன்னா சக்கரை நோயாளிகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா சக்கரை நோயாளிகள் வந்து அவங்க ஜூஸ் பழச்சாறுல குடிச்சா அவங்க சுகர் வேற ஏறி போயிடும். சோ அதனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த சூழல்ல. தண்ணி நல்லா அருந்துங்க. தண்ணி எவ்வளவு கொடுத்தாலும் அது இந்த பழச்சாருக்கு சமமான விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் டாக்டர் எழிலன். வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப கடுமையா இருக்கு. அதுல இருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு பல விஷயங்கள் செய்யணும். அதுல மிக முக்கியமான ஒன்று, வீட்டுல எல்லா இடங்களையும் எந்த பக்கம் போனாலும் சரி ஏசியை போட்டுரும். அப்பா வெயில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலையும் பிரச்சனைகள் வருவதாக மருத்துவர் சொல்றார். தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. வெயிலின் தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பகுதி வந்து நார்மலாவே குளுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவை, பொள்ளாச்சி இந்த சைட்ல குளுமையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்வாங்க. அங்கேயுமே வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறதாக சொல்லப்படுகிறது. தற்போது கோவையிலிருந்து டாக்டர் ஜம்புலிங்கம் இந்த வெயிலின் தாக்கம் என்ன மாதிரியாக இருக்கிறது, அதிலிருந்து நாம் எப்படி எல்லாம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை சொல்லுகிறார். பார்க்கலாம். சூரிய வெப்பத்தில் நாம் அதிகம் பாதிக்கும் போது காய்ச்சல் ஏற்படும். அதற்கு ஹீட் ஹைப்பர் பைரக்சியா என்று சொல்வார்கள். இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமலே வெறும் சூரிய வெப்பத்தினாலே உடம்பு காய்ச்சல் வரும். ஹீட் ஹைப்பர் பைரக்சியா என்பது. காய்ச்சல் அதிகமானால் மயக்க நிலை அடைந்து கோமா ஸ்டேஜுக்கு வருவார்கள். அதற்கு ஹீட் ஸ்ட்ரோக் என்று கூறுவார்கள். இவை இரண்டுமே சூரிய வெப்பத்தினால் ஏற்படும் நோய்கள் தான். அதை அவாய்ட் பண்ணுவதற்கு அதிக நீரை உட்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாதித்தவர்களுக்கு உடம்பு முழுவதும் குளிர்ந்த நீரை தோய்த்து ஈவன் துண்டினால் உடம்பு பூராக துடைக்கலாம். கோல்டு ஷவர் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு உடம்பை குளிர்படுத்த வேண்டும். டாக்டர் எழிலன், இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகமா வந்து ஏசி எல்லாருமே பயன்படுத்துறாங்க. கார்ல போகும்போதும் சரி, வீடுகள்லயும் சரி. அப்ப ஏசில இருந்து நம்ம அதனுடைய அந்த வெயிலினுடைய தாக்கத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏசி போடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏசி நீங்க சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜரேஷன், இதெல்லாம் ரொம்ப அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ரொம்ப சுலபம். ஏன்னா வீட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா 3 முக்கிய விஷயங்கள் நமக்கு உடம்புக்கு சுகாதாரத்தை பாதிக்க வேண்டிய விஷயம் இருக்கு.
இந்த வெயில் காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி தேங்கி வைக்கிறோம்ல, வாட்டர் டேங்க் மாதிரி வீட்டுல எல்லா பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி வைப்பாங்க. ஒரு வாரம் மேல தண்ணி தேங்கி வச்சா அதுல டெங்கு முட்டை கொசுகளோ மலேரியா முட்டை கொசுகளோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீட்டுக்குள்ளே ஒரு மஸ்கிட்டோ ப்ரீடிங் சென்டர் வைக்கிறது, ஒரு வாரம் மேல தண்ணி தேங்கி வைக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க சொல்ற குளிர்பான ஏசி பாத்தீங்கன்னா இப்போ அது ஒரு நெசசிட்டி ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏசி ஒரு மஸ்ட், ஒரு ஏர் கூலர் மஸ்ட் வச்சிருக்காங்க. நம்ம அது ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஏசில எல்லாத்தையும் ஏசி ஃபில்டர் இருக்கும். அந்த ஏசி ஃபில்டர் பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஒரு ஏசி போட்டு விட்டோம்னா 3 மாசங்களுக்கு ஒரு தடவை தான் நம்ம சர்வீசிங்கே பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தடவையும் ரூம்ல இருக்க காத்த உள்வாங்கி அது குளிர் பண்ணி திருப்பி அனுப்புறதா ஏசியோட வேலையை. அந்த ஒரு தடவையும் காத்து ஃபில்டரேட் பண்ணும் போது அந்த ஏசி ஃபில்டரை நீங்க 3 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நீங்க கிளீன் பண்ணனா அந்த ஏசி ஃபில்டர்ல இருந்து வர கிருமிகள் ஏராளம். நிறைய பேர் சொல்றாங்க ஏசில போனா எனக்கு இருமல் சளி வந்துருச்சு, ஒரே ஏசியா இருக்கு இருமல் சளி வந்திருக்கு, ஏசியை போட்டு இருந்தாலே ஜாஸ்தி ஆயிடுச்சு சார் அப்படின்றது. ஏன்னா ஆபீஸ்லயும் சரி, இப்போ பொது ஆபீஸ்லயும் சரி, காமன் வென்டிலேட்டர் இருக்குது, ஏசி ஃபில்டர்ஸ் ரெகுலரா கிளீன் பண்றத வெயில் காலத்தை ஒன்ஸ் 3 days நம்ம கிளீன் பண்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய ரொம்ப அவசியம். இன்னொன்னு என்ன விஷயம்னா, ஏசி ரெஃப்ரிஜரேஷனால ஃப்ரீயான்ஸ் சொல்றாங்க. ஃப்ரீயான்ஸ்னா இண்டோர் பொல்யூஷன். இது ஃப்ரீயான்ஸ் உற்பத்தி ஒரு வீட்டுல உற்பத்தி இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பல மடங்கு ஃப்ரீயான்ஸோட அளவுகள் ஏறி போச்சு சொல்றாங்க. அது ரொம்ப தொலைநோக்கு பரவாயில்ல. ஃப்ரீயான்ஸ் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்ன்றாங்க. அதனால எவ்வளவு தூரம் நீங்க வெப்பநிலையை கம்மி பண்றது, ஏசியை பயன்படுத்த குறைக்கிறது ரொம்ப நல்லது. இயற்கையான காற்றை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். இந்த வெயில் உஷ்ணத்தை இது அறிவியல் ரீதியா நம்ம சில விஷயங்கள் நம்ம பாதுகாக்கணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வெறுங்காலோட எல்லாம் போவாங்க, கோயில் குளங்கள் எல்லாம் போவாங்க, டயபெட்டிக் பேஷண்டா இருப்பாங்க, வெப்பநிலையில கால பாதிக்கப்பட்டு நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகிற தன்மை அதிகமா இருக்கும். இந்த சூழல்ல அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான மேற்பார்வையில மாலை நேரம் 6 மணிக்கு அப்புறம் வேலைகள் இல்ல 6 மணிக்கு முன்னாடி எஞ்சி உள்ள வேலைகளை முடிச்சுட்டு இந்த சம்மரை புட்கொள்றோம்னு என்னோட கருத்து தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு நன்றி டாக்டர். டாக்டர் சொன்னது போல பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பா நம்ம காப்பாற்றுவோம், கடைபிடிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தண்ணீர் நிறைய குடிக்கணும், குடி தண்ணீர், அந்த தண்ணீர் நம்ம நிறைய குடிக்கணும் அப்படிங்கிறது நல்லது. குறிப்பா அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா, குழந்தைகள் கேட்க தெரியாது, விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பெரியவங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க தண்ணீர் நிறைய குடிக்க வைங்க, சுத்தமான தண்ணீரை குடிக்க வைங்க அப்படிங்கிறதும். அது மட்டும் இல்லாம இயற்கையான விஷயங்களை நாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா தற்காலிகமாக அதை தடுக்கலாம். எதிர்காலத்துல தடுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு மரம் வளர்ப்போம், மரங்கள் நிறைய வளர்ப்போம், செடி கொடிகள் நிறைய வளர்க்கணும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கிரீனிஷா இயற்கையா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டாக்டர் எழிலவர்களுக்கு நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்வது தந்தி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.